கல்யாணம் பண்ணி ஒரு பிள்ளை இருக்கு. பிள்ளை கூட அவர் பார்க்கல. அவர் இறந்தோன்னு தான் பிள்ளையே பிறந்துச்சு. இன்னைக்கு குளோபல் ஃபர்கிவ்னஸ் டே. நீங்க யார்கிட்டயாச்சும் சாரி கேட்கணும்னு நினைக்கிறீங்களா? என்னோட கசின் பிரதர், அவர் பேர் வந்து கிரிபரன். அவர் வந்து ஒரு 17 இயர்ஸ் ஓல்ட்லே ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. ஸோ சாரி கேட்கணும்னா ஐ குடன்ட் அட்டெண்ட் இஸ் ஃபியூனரல் பிகாஸ் அந்த டைமில் நான் இந்தோனேஷியாவில் படிச்சுட்டு இருந்தேன். அவரோட இன்ன வரைக்கும் அவரோட லாஸ்ட் ரிச்சுவல்ஸ் என்னால் பார்க்க முடியல. ஸோ ஃபார் மீ நான் எப்படி அதை சமாதானப்படுத்திக்கிட்டேன்னா இஸ் ஸ்டில் அலைவ், இஸ் ஸ்டில் வித் அஸ், அந்த மாதிரி தான். அம்மா இவ்வளோ ஹர்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப ராங்கி பண்ணுவேன். ஸ்கூல் டைம் படிக்கும் போது லைக் பிரச்சனையே கொண்டு வருவேன் எங்கள் அம்மாவுக்கு. ஸோ எங்கள் அம்மா லைக் எவ்ரி டைம் ஸ்கூலுக்கு வரணும், அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள், டிசிப்ளின் இஷ்யூ இருந்துச்சு. சிறு வயசில் நம்ம தன்னறியாமல் நம்ம தவறுகள் நடக்க இயற்கையாது. அக்காட்ட தான் மன்னிக்க நினைக்கிறேன். அம்மா இருக்காங்க, இன்னும் தாய்க்குள்ள மன்னிக்கிறது தானே. செஞ்ச தவறுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவங்க கஷ்டப்பட்டு கெஞ்சிருப்பாங்க, ஹெல்ப் கேட்டிருப்பாங்க. பட் தென் அது புரிஞ்சுக்காமலே எங்கள் அம்மா வந்து லைக் ஏன் அம்மா இப்படி கேட்குறாங்க, ஏன் மற்றவங்க கிட்ட உதவி கேட்குறாங்க, அந்த மாதிரி தான் யோசிச்சிருக்கேன். பிகாஸ் அவங்களுக்கு இன்கம்னு ஒன்று இல்லை. ஸோ இப்படி யோசிக்கும் போதே நான் எங்கள் அம்மா வந்து தவறா நினைச்சிருக்கேன் இல்லையா, கேட்குறேன் அம்மா மன்னிச்சிருங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு யாரு இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. எங்க அம்மா எப்பவுமே என் கூட இருப்பாங்க. எங்க அம்மாக்கு தான் கேட்கணும். மத இறந்துட்டாங்க 2 வருஷம். மன்னிப்பு கேட்கணும்னா அப்பப்ப கோவப்படுவேன். எங்க அம்மா கிட்ட கோவப்பட்டுட்டு கத்துவேன், அவ்வளவுதான். அதுதான் நான் எங்க அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்கணும். மற்றபடி என்னோட லைஃப் முழுக்க எங்க அம்மா சொன்னதே தான் கேட்டு, எதுனாலும் என் லைஃப் முழுக்க எங்க அம்மா தான் இப்படி செய்யணுமா அப்படி செய்யணும் எல்லாமே அவங்க சொன்னபடி தான் கேட்டேன். அவங்க என்னோட ஷெடோ மாதிரி என் கூடயே தான் இருப்பாங்க, என்னையே தான் சுத்தி இருப்பாங்க, எப்பயுமே என் கூட தான் இருப்பாங்க. நான் மன்னிப்பு கேட்கணும்னு நினச்சா என் பையன் கிட்ட தான் கேட்கணும். ஏன்னா அவர் இருக்கும் போது கொஞ்சம் இதாக பண்ணி எல்லாம் இது பண்ணோம். ஸோ அப்போ அவர் இல்லை என் கூட, அவருக்கு தான் நான் மன்னிப்பு கேட்கணும். தர்மேந்திரன் இந்த வருஷம் தான் 3 வருஷம். கல்யாணம் பண்ணி ஒரு பிள்ளை இருக்கு. பிள்ளை கூட அவர் பார்க்கல. அவர் இறந்தோன்னு தான் பிள்ளையே பிறந்துச்சு. பிரியா பாலகிருஷ்ணன் நிறைய டைம் என்னோட ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க. சம்பளமே இல்லாமல் நடிச்சிருக்காங்க. என்னோட கடைசி ரீசன்ட்லி தனுஷ் படத்துக்கு கூட ஒரு 5 வாட்டி படம் பார்த்துட்டு என்ன சொன்னாங்க, சப்போர்ட் பண்ணுன்னு. அவங்க லாஸ்ட் மூமெண்ட்டில் கூட என்கிட்ட சொல்லி என்னை வந்து பார்க்க சொன்னாங்க. என்னோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்டில் அவங்களுக்கு அந்த சான்ஸ்லாம் கொடுக்க முடியல. ஐ எம் சாரி. மேபி நெக்ஸ்ட் பர்த் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் மறுபடியும் டைரக்டராக பிறந்தேன்னா, அவங்க மறுபடியும் ஆர்டிஸ்டாக பிறந்தாங்கன்னா நிறைய ப்ராஜெக்டில் ட்ராவல் பண்ணலாம். அப்பா அம்மா வந்து மதிக்க கத்துக்கோங்க. ஏன்னா கடைசி வரைக்கும் அப்பா அம்மா மட்டும் தான் இருப்பாங்க. அம்மா மன்னிச்சிருங்க. ஸோ சாரி கிரி. இருக்கும்போது தப்பு செஞ்சிருந்தா என்ன மன்னிச்சிருங்க அம்மா. மன்னிப்பு கேட்டுக்கிறேனே. நான் ஏதாவது தெரியாம ஏதாவது தப்பு செஞ்சிருக்கேன்.